எழுதிடும் வேர்டு எழுதிடும். என்னது எழுத போகிறீங்க சார்? என்னது எழுத போகிறோம் அப்படின்னா, எங்களது ஓட்டு விற்பனைக்கு அல்ல. கரெக்டாக போன டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி எழுதியிருந்தோம் ரொம்ப. இது இப்போ வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக எழுதுவோம். எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல. கரெக்டாக. ஓட்டு போடுவது நமது கடமை, எங்கள் கடமை. ஓட்டு போடுவது எங்கள் கடமை. ஓட்டு கேட்பது வேட்பாளர்கள் உரிமை. அதை பணம் கொடுத்து பெறுபவர்கள் இங்கே வரக்கூடாது. அப்படி போடுவோமா? இல்லைன்னா அதை பணத்தை கொடுத்து கேட்காதீங்க எங்ககிட்ட. நமக்கா இதில் தெரியுதான்னு பார்ப்போம். இப்போ இதை எழுதுவோம். ஆமாம், அப்படி எழுதுவோம். ஆமாம், காணுமா? அவ்வளோ காணுமா? வருத்தம்னு பார்த்தேன். அப்போ தான் சங்கரிக்கு முன்னாடி எழுதுனாதான் இப்போ கொஞ்சம் பதியும். அம்மா ஏன் ஓட்டுனால என்னதுன்னு இப்போ புரியாது. அதெல்லாம் புரியும். உங்கள் ஆகுன்னா ஒருத்தர் பேசுவாங்கல்ல ஸ்கூலில், டிவிக்கு அந்த திமுக அதிமுகன்னு சொல்லி டிவியில் வந்துக்கிட்டே இருக்கல எல்லா கட்சியும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அது வேற இவ வேற அப்படி ஒரு நடிகரை பற்றியுமே ஒன்றுமே அவளுக்கு தெரியாது. சும்மா ஏதாச்சும் காமெடி பாப்பா வைப்பா. எங்கள் அப்பா அம்மா வீட்டில் வந்து, எங்கள் அம்மா வீட்டில் வந்து ரெட்டை இலை, எங்கள் சித்தப்பா வீட்டில் வந்து உதயசூரியன், உங்கள் அக்கா வீட்டில் என்னது சொல்லு? உங்கள் அக்கா வீட்டில் தாமரை. கரெக்டா? இப்போ அண்ணியோட அண்ணன் வீட்டில் என்னது? எப்படி நம்ம குடும்பத்தில் ஆளாளுக்கு வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏய் வா நம்ம 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 வீடு தான், வா ஓட்டு கேட்போம். இது ஒரு ஆளை கூப்பிட்டு வருவாங்க, அவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வருவாங்க, இன்னும் சித்தப்பா ஆளை கூப்பிட்டு வருவாங்க. இதுக்கு நம்ம முதல்ல இப்படி எழுதி போட்டுட்டோம்னா உங்களை பற்றி நல்லா தெரியும். அதனால உங்கள் வீட்டுக்கு கேட்க மாட்டாவ. கரெக்டு. அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பா ஒரு ஓட்டு அங்கே போடு, ஒரு ஓட்டு இங்கே போடு அப்படின்னு ஏதாவது பேசுவாங்கன்னு வையன். நம்ம வந்து எதுக்கு போட்டு அந்த அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். இதில் எழுதி போட்டோம் அப்படின்னா வந்து டீசெண்டாக ஓட்டு கேட்பாங்க. அவ்வளோதான். பின்னாடி சைடில் நோட்டு வராதில்ல. வந்துட்டா வா வா, உனக்கு தான் வெயிட்டிங்கு. உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவரமாக சொல்லி தரணுங்கிறதுக்காக. பொட்டுலாம் வைக்கலையா? போட்டு வச்சிருக்கேன். சரி, கும்பிடலண்ணே. காலையில் கும்பிட்டா குளிச்சு முடிச்சோடனே இன்றைக்கி சித்திரை ஒன்றும் இல்லை. காலையில் நான் போகும்போது தான் அண்ணி யார் இன்னொருத்தர் யார் தினேஷா ரவி எல்லாம் என்ன சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தாவ. நம்ம தான் லேட்டு. ஆரம்பிக்குமா? என்ன எழுதுறேன்னு பார்க்கணும், உனக்கு புரியணும். சரியா? முதல்ல என்ன சொல்ல? எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல. அதுதானே? எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல. பார்த்துக்க. அடுத்த நீ தான் எழுதணும். டேடிக்கு தமிழ் எழுத்துலாம் ஒழுங்காக எழுத வராது. ஒன்று இங்கிலீஷ் எழுத்து எழுத தெரியுமான்னு கேட்டுறாதானே? அதுவும் எழுத தெரியாது. தமிழ் எழுத்து எழுத தெரியும்டா. உங்கள் டேடி ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதாக தெரியும், அவ்வளோதான். எழுத்து மலை ஏறுது. எங்க ஏய் ஓக்கு என்ன இது பண்ணோம் பார்த்தியா? எங்கள் ஓட்டு மலையா இருந்துச்சு, அதை ஸ்டைலாக மாற்றிட்டேன். சரி, ஓகே. விற்பனைக்கு அல்ல. இடம் பத்தல. இதுக்கு ஒரு டஸ்டர் கொஞ்சம் கீழே, என்ன கொஞ்சம் கீழே கொண்டுட்டு வாங்க. எதுவும் பத்தாது. கூக்கு இடம் பத்தாது. விற்பனைக்கு அல்ல. எப்படி பட்டாஜா? அப்படின்னா என்னதுடா அம்முட்டி? அப்படின்னா என்னது? எங்கள் ஓட்டு விற்பனைக்கெல்லாம் என்ன அர்த்தம்? விற்பனைக்கு தான் புரியல எனக்கு. விற்பனைக்குன்னா ஓட்டு கேட்டு வராங்கல்ல, ஓட்டு கேட்டு வராங்க, பணம் கொடுப்பாங்க. இப்போ டப்புன்னு ஒரு 2000 வருது, எப்படி இருக்கும்? நாங்க அப்படின்னா வீட்டில் 2 ஓட்டு இருக்கு, 4000 ரூபா. அப்படி 4000 ஓட்டு போடுங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? 4000 ரூபா செலவுக்கு ஆச்சு. அப்படிதானே? அப்படின்னா வாங்கலாமா வாங்கக்கூடாதாடா? வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? அது இருக்கு, நம்ம சம்பாதிச்சு சேர்க்கணும், அவ்வளோதான். உங்களோட டேலண்டா இருக்கையா, அதை பற்றி பேசுனதே கிடையாது ஒரு நாளையும். பரவாயில்ல, நீ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புலிக்குட்டி ஆகிட்டு இருக்க, தங்கச்சி மாதிரி. அப்படிதான், தங்கச்சி மாதிரி. ஆமாம், அப்படிதான். பரவாயில்லையா? உன்ட்ட இருந்து இந்த பதில் அம்மா எதிர்பார்க்கவே இல்லையே. வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவான்னு தவிர இப்படி ஒரு இது சொல்லுவான்னு நினைக்கல. அதெல்லாம் வந்து பாவப்பட்ட காசு, யார் வயிற்றுல அடிச்சது, நம்மள மாதிரி உள்ள இன்னொரு ஆள், நம்மளையும் சேர்த்து தான். அதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் வந்து கருப்பு பணம், நாட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப கேடான ஒன்று. சரியா? அதை வாங்க. அடுத்த டைலாக் மறந்துடாதீங்க. ஆமாம், அடுத்து என்ன பண்ணணும்? எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல. இது எழுதுனா தெரியுமா என்னன்னு தெரியுது. நம்ம இங்கிருந்து பார்க்க நல்லா தான் தெரியுது. தெரியுமா? கேமராவுக்கு தெரியுது என்னமோ. ஓட்டு போடுவது தெரியுது. அப்படிதானே? ஓட்டு போடுவது எங்கள் கடமை. கடமை உரிமை எல்லாம் ஓகே தான். ஆமாம், வாக்களிப்பதுன்னு போடலாம், அது இடம் பத்தாது. வாக்களிப்பது எங்கள் கடமை அப்படிங்கறத வரணும். நம்ம வந்து ஓட்டு போடுவோம். அப்ப இதே மாதிரி கிராஸ் எழுதுங்க. வாக்களிப்பது எங்கள் உரிமையா கடமை. பத்தோம். வாக்களிப்பது எங்கள் கடமை. அப்படி போட்டு பாப்போமா? அப்பனா இந்த எழுத்து மலை ஏறுது. எங்களின் கடமை. எங்கள் கடமை. டை வருமோ?
கடமை. வாக்களிப்பது எங்கள் கடமை. ம். அதனால் என்ன பண்ணணும், மறக்காமல் போய் ஓட்டு போடணும். ஆ ஆ சரியா? ம் ம், அவ்வளோதான். முன்னாடிலாம் உங்கள் அம்மாவுக்கு வந்து எலெக்ஷன் டியூட்டி போட்டாங்கன்னா அதுக்கு முந்தைய நமக்குலாம் முன்னாடி அவங்களுக்கு தனியாக வச்சுருவாங்க. அது என்ன ஓட்டு? அது தபால் ஓட்டு. அப்படி வச்சுருவாங்க. அதுக்கு அரசு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் எதனால் அப்படி கொடுக்குறாங்க? அவங்களும் கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு தனியாக வாக்குப்பதிவு வைப்பாங்க. என்ன பிறகு எலெக்ஷன் டியூட்டிக்கு அங்கே போயிருவோம்லடா. ஆமா போவல்ல. இதெல்லாம் போயிருந்தேன், இந்த வாட்டி கூப்பிடல. புரியுதா? 2 நாளைக்கு முன்னாடி தாண்டா தெரியும் எங்களுக்கு கூப்பிடுறாங்களா கூப்பிடலன்ட்டு. ஆமாம், அப்போ உனக்கும் ஒரு 18 வயசு வந்த உடனே ஓட்டு வந்த உடனே கரெக்டாக போய் ஓட்டு போட்டுடணும். என்ன பண்ணணும், 5000 இல்லை 10,000 வாங்கிட்டு ஓட்டு போடணும். அதுக்குள்ளே மக்கள்லாம் தெரிஞ்சிருவாங்க நீ ஓட்டு போடுற அந்த வயசு வந்த உடனே. அப்போல்லாம் யாருமே ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. சரியா? நீங்களாம் திருந்த தான் அடுத்த அப்படியே ஜென்ரேஷன் அப்படி வரும். ஒன்று டேடிலாம் முதல்ல வாங்கியிருப்பேன்னு நினச்சிருப்பிய. இல்லடா, அவங்க டேடி ஒரு நாளும் வாங்கினதே கிடையாது. டேடி வீடியோக்காகன்னு கிடையாது, வாங்க மாட்டேன். இதெல்லாம் வேணா கேளு, நம்ம ஊர்லயே விசாரிக்கலாம். கட்சியில் இருப்பானுவேன், அவனுக்கு கொடுக்க முடிச்சு போட்டா மூஞ்சில் அடிப்பா இருக்கா சொல்லிட்டு போனான்ல. உங்க புருஷன்லாம் தரமா இவ சும்மா கேலி கிண்டலுக்கு கேட்பா. உங்க புருஷனை பத்தி எங்களுக்கு தெரியும், காசு தர மாட்டேன்னு போயிடுவாங்க. ஒருத்தருமே இது இல்லை உங்க. ஆனா ஒரே ஒரு தடவை உங்க அம்மா கேட்டா காசு என்ன வாங்கலாமா, ஏன்னா வந்து ஒன்று எல்கேஜியா யூகேஜியா போய் சேர்த்து இந்த காசுல வந்து கையில் அடிக்கலாம். அப்புறம் நீ கருத்து போயிட்டா அப்புறம் எனக்கு தாங்காது. போதும் போதும். அப்போ வந்து கேட்டா அப்படி இது பண்ணுமா அப்படின்னு. ஆனால் அப்போ வந்து நான் அப்போ கூட வேண்டாம் தான் சொன்னேன். அப்போ ரொம்ப கஷ்டம்டா குடும்பத்தில். அப்போ கூட காசு வேண்டாம்னு சொன்னேன். அப்போ எழுதி போட்டிருந்தேன். ஆமாம், அப்போ இப்படி இல்லை, அது ஒரு கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தேன். வேண்டாம். அது இப்போ வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப டீசெண்டாக. ஆனால் யாரும் தெரியலமா செய்யுது. ஆமாம், நான் தெரியலன்னு சொன்னேன். தெரியதான் செய்யுது. ஓட்டு எங்கள் ஓட்டு விற்பனைக்கிறதுல கரெக்டு. இல்லை இல்லை, பின்னாடி இருந்தாலுமே தெரியதான் செய்யுது. பின்னாடி தான். ஆமாம், நல்லா தான் தெரியுது. அப்போ எழுதி போட்டுருவோம், அதையும் எழுதி போட்டுருவோம். சரியா? வாக்கு கேட்பது வேட்பாளர் உரிமை போட்டுருமா? இல்லை வேண்டாம், இது இப்படி வச்சு பணம் கொடுத்து ஓட்டு கேட்காதீர்கள் அப்படி போடுவோமா? அதை விற்பனைக்கு எல்லாம் போட்டாச்சே. போட்டாச்சேண்ணே. 100% வாக்களிப்போம். அது போட்டு முடிச்சிருவோமா? ஐயோ கண்டிப்பாக 100% இது என்னது 6 போட்டு வச்சிருக்கீங்க? 6 இல்லடா, சதவீதம் வாக்களிப்போம். சிந்தித்து வாக்களிப்பீர். என்ன சிந்தித்து வாக்களிப்போம். ஆமா, நம்ம ஓட்டு கேட்டு தானே போயிட்டுருக்கோம். சிந்தித்து வாக்களிப்போம். ஐயே, மக்களுக்கு ஒரு இது அவ்வளோதான். உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போட்டு அவ்வளோதான். யார் நல்லவங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆமாம், உடனே என்கிட்ட கேட்டாதீங்க. அப்படிலாம் போகக்கூடாதுனாடா. அவளுக்கே போட்டு கட்சி சங்கரிக்கே தெரியாது நீங்கள் என்னதுக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ட்டு. ஆமாம், அதுக்கு ஒன்று இருக்குது. நமக்கு எந்த வேட்பாளரும் பிடிக்கலன்னு வையான், அப்படியே ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எந்த வேட்பாளரும் பிடிக்கலன்னா நிறைய பேருக்கு அதிருப்தி தான் இருக்கும். அப்போ ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. எங்களுக்கு எந்த ஓட்டும் போட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு பொத்தான் உண்டு. நோட்டா நம்ம மேக்ஸிமம் அதுக்கு போடக்கூடாது. ஏதாச்சும் கண்டிப்பாக அப்படிதான். அப்படி இல்லையா? அப்படி கிடையாது. நமக்கு எந்த ஒரு வேட்பாளருமே பிடிக்கலன்னா நிறைய பேர் ஓட்டு போட போக மாட்டாங்க. புரியுதா? போக மாட்டாங்க. அந்த வெறுப்பில் இருக்கும்போது அந்த ஓட்டு வந்து பதிவாகாமல் இருந்துடும்ல. அதனால அது என்ன பண்ணிடணும், எங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒரு இது இருக்குது, பட்டன் இருக்குது. அதில் இப்போ மொத்தத்தில் அது நம்மளோட ஓட்டு தான். புரியுதா? அப்படின்னா தான் இஷ்டம் இல்லைன்னா அவ்வளோ பேரும் ஒரு நோட்டாவுக்கு போட்டுருவாங்க. அதனால அப்படி சொல்லக்கூடாது. அப்படியே சொல்லக்கூடாது. போடாமல் கண்டிப்பாக அது அவங்க ஓட்டு பதிவு பண்ணிட்டாங்கல்ல, அவங்களோட இது சொல்லிட்டாங்க. அது அவங்க உரிமையை அவங்க கடமையை அவங்க நிறைவேற்றிட்டாங்க. நீ ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்தால் தான் தப்பு. அதுதான். ஆனால் பரவாயில்ல, வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் காசுலாம் செலவழிச்சுலாம் வரதான் செய்கிறாங்க. உண்மையில அப்படிலாம் வரதான் செய்கிறாங்க. மளிகை அவன் கடையை போட்டு வரல, எல்லாரும் விஜய் வாரான், மூர்த்தி வாரானா ஓட்டு போட. எல்லாரும் பழப்ப விட்டு தானே வாரான். இத்தனைக்கும் அவன் வீட்டுலாம் வேலைக்காரங்களே இல்லை. வேலைக்கு ஆள் வச்சா லீவ் விடணுமா? அவங்களாம் வேலைக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களாம் வர்றாங்கல்ல, அப்படின்னு அவங்களும் என்ன சொல்றது, அப்படியே ஆள் நிறைய ஆள் இருக்கு. வேறு நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச மட்டுமே நம்ம ஊருக்குலாம் ஆட்கள் வரதான் செய்யுது. இன்னொருத்தங்க இருக்காங்க, டிக்கெட்லாம் போட்டுலாம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையாக பொய்யா தெரியல. ஊர்ல இருந்து டிக்கெட்டு செலவு பண்ணி ஒரு கட்சியில இருந்து ஓட்டு போட கூட்டு வருவாங்க. அது உண்டு தான். ஆனால் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். நான் நம்ம ஊர்ல எல்லாம் அப்படிலாம் தெரியல. நம்ம ஊர்ல அப்படி பழக்கம் இல்லை. ஆனால் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சதவீதம் ஓட்டு பதிவாகணும் அப்படிங்கிறது. ஏன்னா 18 வயசு வரையும் நம்ம புது ஓட்டு இது பண்றதுக்கு மக்கள் ஆர்வமா வராங்க. ஆனால் அந்த ஓட்டு போடும்போது
போட்டு எங்க இருந்து போட போவ அப்படின்னு இருக்கனால அதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்க. அதனால சரி அப்ப நாங்க நீக்கி விட்டுருவோம் அப்படின்னா சரி பிறகு ஓட்டு இது இல்லாம போயிருமோங்கிறதுனால ஆட்கள் ஓட்டு போடுவோம். என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணலாம். ஓட்டு போட வரலன்னா பேரை நீக்கி விட்டுறலாம். ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு அவசரம்னு ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஓட்டு போட முடியாம வரும். அதுக்கு தான் ஓட்டு வீட்டுக்கு தபால் ஓட்டுலாம் பாருங்களேன். அப்படி இல்ல, அதெல்லாம் திடீர்னு அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லாம வரும்ல, அது தப்பு கிடையாது. அது எப்படி தொடர்ந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ஓட்டு போடாம, அது வந்து தப்பு. ஒரு தப்பு தானே. அது கொழுப்பு, தப்பு இல்ல கொழுப்பு. அப்ப அவங்க எல்லாம் ஓட்டுல இருந்து நீக்கி விட்டுறணும். அப்படி சரி, மொத்தத்துல முடிச்சாச்சு. வாங்க இன்னொருக்க சொல்லிருங்க. அப்படி எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல, வாக்களிப்பது எங்கள் கடமை, 100% வாக்களிப்போம். ஆமா, பத்தியா அப்ப டேடியும் நல்லா அழகா தமிழ் எழுதுறேன். இதுல இருந்து என்ன தெரியுது? நல்லா எழுதுறேனா? ஆமா, தமிழ் மீடியத்துல ஆனா ஒவ்வொரு எழுத்தும் மலை ஏறுது. தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு தமிழ் எழுத தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? எப்படி இப்போ என்ன பண்ணணும்? 100% வாக்களிப்போம், வாக்களிப்போம், வாக்களிப்போம். அன்னைக்கு யாரும் ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. அதுதானே. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை. நமது ஓட்டு நமது உரிமை. கண்டிப்பாக எல்லாரும் வாக்களியுங்கள்.